விஜய் சேதுபதி, நித்யா மேனன், யோகி பாபு இவங்க ஆக்டிங்கில் குடும்ப படங்களுக்கு பேர் போன பாண்டியராஜ் அவர்கள் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனில் உருவான தலைவன் தலைவி மூவி ரிவ்யூ தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ரன் டைம் 2 hours and 20 minutes. ஹே கைஸ், வெல்கம் டு சினிமாட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதையும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் என்னென்னா, நித்யா மேனன் அவங்க அப்பா அம்மாவோட யாருக்கும் தெரியாமல் தன் குழந்தைக்கு மொட்டடிக்க குலதெய்வ கோயிலுக்கு வராங்க. அப்போது விஜய் சேதுபதி உள்ளே பூந்து அப்பா இல்லாமலே பிள்ளைக்கு காது குத்திருவியா அப்படின்னு சண்டை போட, சுற்றி இருக்கவங்கலாம் விலக்கி விட்டு உங்களுக்குள்ளே என்னதாப்பா சண்டைன்னு கேட்க, இந்த டாம் அண்ட் ஜெர்ரி கப்பலோட ஸ்டோரி தாங்க இந்த தலைவன் தலைவி. பாண்டியராஜ் அவரோட யூஷுவல் ஸ்டைல்லையே ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அண்ட் எமோஷனோட இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இவரோட மற்ற படங்களில் எமோஷன் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். பட் தலைவன் தலைவியில் லைட் ஹார்ட்டடாக ஒரு ஃபன் மோட்லேயே படத்தை டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஒரு யூஷுவல் ஸ்டோரியாக இருந்தாலும் அதை இவங்க ப்ரெசென்ட் பண்ண விதம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சுங்க. ஸ்க்ரீன் பிளே வைஸ் நல்லா எங்கேஜிங்காகவும் செம்ம ஹியூமரோடையும் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் போனதே தெரியல, அந்தளவுக்கு அவங்க காதல் சண்டையில் நம்மளை மூழ்கடிச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற ஃபீல் கொடுத்ததோட இவங்க சும்மா சண்டை போட்டுக்கிறது லைட்டாக சலிப்பு தட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஈகோ பார்க்கக்கூடாது, சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்களை கணவன் மனைவிக்குள்ளே விடக்கூடாதுன்னு ஆல்ரெடி தெரிஞ்சதை சொன்னாலும் அதை சொல்லப்பட்ட விதம் புதுசாகவே இருந்துச்சு. அண்ட் இந்த கப்பலுக்குள்ளே இருக்கிற சண்டையை ஒரு ஹியூமர் சென்ஸோட ப்ரெசென்ட் பண்ணது தாங்க இந்த படத்தோட மாறுபட்ட முயற்சி. ஆக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது விஜய் சேதுபதி, நித்யா மேனன் மிரட்டி விட்டாங்கங்க. நிறைய படங்களுக்கு அப்புறம் விஜய் சேதுபதியோட ஹியூமர் சைடை பார்க்கும்போது ரெஃப்ரெஷிங்காகவே இருக்குது. இன்னும் சொல்ல போனால் சுமார் மூஞ்சு குமாரோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக தான் இந்த தலைவன் இருக்காரு. விஜய் சேதுபதி, நித்யா மேனன் ரெண்டு பேருமே சரி டயலாக்ஸ்லாம் பேசலங்க, கத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவங்களோட வாய்ஸ் மட்டும் ஹை பிச்சில் கேட்கும்போது தேட்டரில் காது கிளியுதுங்க. இன்ஃபேக்ட் டப்பிங்கில் அவங்களுக்கு தொண்டை கிழிஞ்சிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நித்யா மேனன் மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் சிட்டி கேர்ளாகவும், புடவை கட்டி போட்டால் வில்லேஜ் கேர்ளாகவும் மாறிடுறாங்க. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அல்வா மாதிரி சாப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. விஜய் சேதுபதி, நித்யா மேனன் காம்போ பார்க்கும்போது செமையாகவே இருக்குது. அண்ட் அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரியும் சூப்பராகவே ஒர்க் ஆகுது. யோகி பாபு நடுநடுவில் வந்து கொடுக்குற கவுண்டர் எல்லாமே சிரிப்பலைகளை ஏற்படுத்துச்சு. மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்க ரோலை நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. சனா மியூசிக்கில் சாங்ஸ் எல்லாம் செமையாகவே வந்திருக்கு. பர்டிகுலராக பொட்டல முட்டாய சாங்லாம் வேறு மாதிரி வைபுங்க. அண்ட் பிஜிஎம்ஸுமே சீன்ஸ் எல்லாம் எந்த மோடில் கன்சியூம் பண்ணணுன்றதை அவரே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃபில் ஒரு கண்டினியூட்டியாக படம் போகாத ஃபீல் தாங்க வந்துச்சு. செக்மெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் ஒரு செக்மெண்ட்லேருந்து அடுத்த ஷிஃப்ட் ஆகும்போது கன்ஃபியூஸ் ஆகலனாலும் ஏதோ மிஸ் ஆகுதுன்னு தோணுச்சு. ஓவராலாக காதலை சண்டை இல்லைங்க, சண்டையில் தான் காதலே இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த எங்கேஜிங் அண்ட் என்டர்டெய்னிங் தலைவன் தலைவி. சினிமாட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி இஸ் 7.5 out of 10. Thank you guys.